இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது ஏன் ஒரு சிக்கலான விஷயமா மாறணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா பல நபர்களுக்கு இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. ஞானஸ்நானத்தை பற்றின பல விதமான கேள்விகள், அவங்களுக்குள்ள சிக்கலான கேள்விகள். நான் ஏன் மக்களுக்கு இந்த ஞானஸ்நானத்தை பற்றின குழப்பம் வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்தே தெளிவாக தெரியல. இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாதனால தான் மக்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றியும் குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கி முழுக்கு ஞானஸ்நானம் சரியா, தொழுப்பு ஞானஸ்நானம் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம ஒருபடி நம்ம மேலே போகும்போது எலஃபண்ட் இந்த ரூம், அதாவது குழந்தை ஞானஸ்நானம் இல்லையா, அது நம்ம பார்க்க வேண்டிய இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி அடிப்படையில் ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்ற விஷயங்களை பின்னால் வேறு வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு, திருமணம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ரைட். திருமணம்னா என்ன? பல நேரங்களில் நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தாலி கட்டுறது திருமணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் நம்ம பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் நினைச்சுவாங்க திருமணம் அப்படிங்கும்போது தாலி கட்டுவாங்க. இன்னும் ஒரு சில கலாச்சாரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு சில திருச்சபைகளில் மோதிரம் மாற்றிப்பாங்க, மோதிரம் போடுவாங்க. இன்னும் ஒரு சில பெந்தேகோஸ்தே இதில் நகைகள்லாம் எதுவும் போட மாட்டாங்க அப்படிங்கிறனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பைபிளை மாற்றிக்குவாங்க. ஓகேவா. எதுக்காக அந்த பைபிளை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியலை. ஆனாலும் அது ஒரு மெத்தட்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ரைட், இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே நாம் என்ன நினைக்கிறோம், இந்த தாலி கட்டுறது தான் திருமணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது இந்த தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டுற அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சில படங்கள்லாம் என்ன செய்வார்னா, கதாநாயகன் என்ன செஞ்சுருவார், கதாநாயகி அவள் கதாநாயகி விருப்பம் இல்லாமல் இருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. இவர் போய் என்ன செஞ்சுருவார்னா, டபாலில் போய் தாலியை கட்டிடுவார். தாலின்னா என்ன, ஒரு மஞ்சள் கயிறும் அது ஓரத்தில் ஒரு மஞ்சள் துண்டும் தானே, ஒரு மஞ்சள் துண்டை கட்டி, ஒரு மஞ்சள் துண்டை கட்டி அந்த மஞ்சள் கயிறை வச்சு அவர் டபக்குன்னு தாலியை கட்டி விட்டுருவார். அது தாலியை கட்டின உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு இதாயிரும். உடனே ஐயோ இப்போ அப்படி தொட்டு தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லி ஆயிரும். உடனே அந்த தாலியை கலத்திடலாமா அப்படிங்கிறத பேசுவாங்க. என்ன இருந்தாலும் அவனை தொட்டு தாலி கட்டிட்டான், அதனால் இன்னும் அவன் தான் அவனுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி பயங்கர எமோஷனலான ஒரு சில விஷயங்கள்லாம் தமிழ் படங்களில் எடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இதெல்லாம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கப்படுது அப்படின்னா, திருமணம் அப்படின்னாலே தாலி கட்டுறது தான். தாலி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு டபக்குன்னு தாலி கட்டிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அந்த பெண் இந்த ஆணுக்கு பொண்டாட்டியாக மாறிட்டா, மனைவியாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம திருமணத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த தாலி கட்டுறது இல்லை திருமணம். ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த திருமணம் அப்படிங்கிறது அந்த தாலியில் தொங்கிட்டு இருக்கல. மாறாக திருமணம் அப்படிங்கிறது இரண்டு நபர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். ஓகேவா. அக்ரிமெண்ட் அதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த இரண்டு நபர்கள், ஒரு ஆணுக்கும் ஒரு திருமணமாகாத ஒரு ஆணுக்கும் திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கும் இடையிலே அவங்க இரண்டு பேரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். இதுதான் திருமணம். அப்போ என்னங்க இது அக்ரிமெண்ட் அது இதுன்னு சொல்லி சொல்கிறீங்க, நம்ம திருமண நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் திருமணத்தை நீங்கள் கவனமாக திருமண ஆராதனை நீங்கள் கவனமாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியும். அதாவது மணமகனும் மணமகளும் என்ன செய்வாங்கன்னா, திருச்சபைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கே அவங்களிடத்துல இப்போ போத்தகர் கேட்பார், ஏம்மா இந்த ஆளை நீ திருமணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்பார். வேறு வார்த்தையில் அவர் கேட்பார், உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் கணவன் ஆண்கிட்ட கேட்பார், எப்பா இந்த பெண்ணை உனக்கு திருமணம் பண்ணி சம்மதம் தானா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆமாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், உங்களுக்கு முன்னாடி சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாசிப்பாங்க. அப்போ அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், இந்த பேரை சொல்லி, உன்னை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் என்ன செய்வேன், பிறர் முகம் பார்க்காம இன்னொரு பெண்ணை நான் என்ன செய்யாமல் ஏறிட்டு பார்க்காம நான் உனக்கு உண்மையானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், அந்த மனைவி கிட்ட சொல்லணும். அதே மாதிரி அந்த மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா,
தன்னுடைய கணவன் கிட்ட நான் உண்மை இன்று முதல் என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாவற்றிலும் என்ன செய்வேன், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் ஏதோ வெறுமனே ஒரு வெளிப்புறமான சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏதோ நம்ம டிஃபால்ட்டாக நினைக்கிறனால அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆண், திருமண வயது வந்த ஒரு ஆண், திருமண வயது வந்த ஒரு பெண், அந்த 2 நபர்களும் ஒருவருக்கொருவர் நான் உனக்கு கணவனாக இருப்பேன், நான் உனக்கு மனைவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு உண்மையாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறாங்க. ஓகேவா? ஒருவருக்கொருவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறாங்க. இதுதான் திருமணம். இந்த ஒப்பந்தத்தை அவங்க தனியாக போடலை. அந்த ஒப்பந்தத்தை போடும்போது அங்கே அந்த திருச்சபையில் நம்ம கிறிஸ்தவ திருமணங்களில் பார்த்திங்கன்னா திருச்சபையில் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கடவுள் சாட்சி அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது அங்கே பெரிய மக்கள் எல்லாரும் கூடியிருப்பாங்க. அப்போ கடவுளுக்கு முன்பதாகவும் பெரியவர்களுக்கு முன்பதாகவும் 2 நபர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், நாங்கள் ஒருவர் கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மனதிலே அவங்க நியமித்திருக்கிற அந்த எண்ணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே நடக்குது. ஓகேவா? அந்த முடிவு. அப்போ அந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒப்பந்தம் எங்கே நடக்குது, மனசுக்குள்ளே நடக்குது. ஒரு நபர், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறார். இது எங்கே நடக்குது, மனசுக்குள்ளே நடக்குது, ஏற்றுக்கொள்கிறது. இப்படி அவர்கள் மனசுக்குள்ள ஒருவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத, அந்த ஒப்பந்தத்தை, நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா தெரிவிக்கிறாங்க. இங்கே தான் திருமணம் நடக்குது. ஓகேவா? அப்போ திருமணம் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே நடக்குது. இப்படி அவங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மனதுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக 2 விஷயங்கள் செய்கிறாங்க. ஓகேவா? அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். ஓகேவா? முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபையில் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், அதை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அக்ரி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வெறுமனே சர்ச்சில் மட்டும் நம்ம கையெழுத்து போட முடியாது. இப்போ அரசாங்கத்தில் சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் சர்ச்சில் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் கூட திரும்ப ஆஃபீஸுக்கும் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அப்போ அரசாங்கத்தினுடைய பார்வையில் எது திருமணம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சர்ச்சில் வச்சு தாலி கட்டினதோ மோதிரம் போட்டதோ கிடையாது. ஓகேவா? அங்கே அவங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் முன்னாடி நீங்கள் கையெழுத்து போடணும். 2 பேர், அந்த திருமணமானவங்களும் அந்த 2 பேரும் போய் அவங்க கையெழுத்து போகணும், சாட்சிக்கு கையெழுத்து போடுறவங்க போகணும். அப்போ அரசாங்கத்தினுடைய பார்வையிலே அங்கே எது திருமணம் அப்படின்னா, அங்கே ரிஜிஸ்ட்ரியில் அவங்க கையெழுத்து போடுறது தான் திருமணம். அப்போ அரசாங்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் தாலி கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரி, திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, அதை பற்றிலாம் அவங்களுக்கு வருத்தம் இல்லை. கையெழுத்து போட்டுட்டாங்க, 2 பேர் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோம், சாட்சிக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் 4 பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வந்தாலும் அரசாங்கத்தினுடைய பார்வையில் அது திருமணம் தான். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த திருமணத்திற்கான அடையாளமாக பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் தாலி கட்டுறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க, அல்லது பைபிள் மாற்றிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த தாலி அப்படிங்கிறது என்ன, இந்த திருமணம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். 2 நபர்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதாவது உள்ளான மனதிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்திற்கான ஒரு வெளிப்புற அடையாளம் தான் இந்த தாலி அப்படிங்கிறது. அப்போ இந்த தாலி அப்படிங்கிறது ஒரு வெளிப்புற அடையாளம். அந்த திருமணம் இந்த தாலியில் தொங்கிட்டு இருக்குல்ல, தாலி அப்படிங்கிறது ஒரு அடையாளம் மட்டும்தான். அதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஞான ஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது பல நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஞான ஸ்நானம் தான் ரட்சிப்பை கொடுக்குது, ஞான ஸ்நானம் எடுக்கிறனைக்கு பரலோகத்துக்கு போக முடியாது இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த ஞான ஸ்நானம் எடுக்கிறது தான் ரட்சிக்கப்படுவதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம், ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட், ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கை. எப்படி திருமணம் அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குதோ, அதே மாதிரி
இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில, கடவுள் மனிதனிடத்தில் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அல்லது கடவுள் மனிதனிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அதான் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, ஓகேவா. ஓல்டு கவனன்ட் நியூ கவனன்ட். ஆண்டவர் இந்த 2 கவனன்ட் இருக்கிறத வேதாகமத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்கிறாரு. நீங்கள் இந்த எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கையை பற்றி வந்து இந்த எபிரேயர் புத்தகத்தை ஆக்கியோர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பழைய உடன்படிக்கை வந்து அது பயனில்லாததாக இருக்கிறதுனால, பலனற்றதாக இருக்கிறதுனால ஆண்டவர் பழையதை கழித்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துன்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர் எழுதுறாரு. அப்போ இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உடன்படிக்கை. கடவுள் மனிதனிடத்திலே ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் உள்ள பாவ நிலைக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அந்த பாவ நிலைக்கான அந்த பிரச்சனையை அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக சிலுவையில் அதை வந்து சரி பண்ணியிருக்கிறார். இப்போ யாரெல்லாம் அவருடைய குமாரனை தங்களுடைய பாவ நிலைக்கான தீர்வாக, தங்களுடைய பாவ நிலைக்கான பரிகாரமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு பாவ மன்னிப்பை அளித்து அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இதுதான் ரட்சிக்கப்படுறது, சரியா. அப்போது கடவுள் வந்து இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கையை மனிதர்களிடத்திலே ஏற்படுத்துகிறார். இப்போ நாம் கடவுளுடைய இந்த அக்ரிமெண்ட், கடவுள் நமக்கு முன்னால் வச்சிருக்கிற அந்த கண்டிஷன், அதாவது என்னுடைய பாவ நிலைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பரிகாரமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா, அப்படி நான் வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் கொடுக்குற அந்த இதை வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நான் அதை விசுவாசிக்கும் போது, அதை தான் நான் அதை அக்செப்ட் பண்ணுறது, அதை நான் விசுவாசிக்கும் போது, அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் வந்து வருது. இப்போ எப்படி திருமணம் அப்படிங்கிறது மனசில் நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னா நம்முடைய மனசில் தான் நடக்குது, ஓகேவா. நாம் எதில் விசுவாசிக்கிறோம், இந்த மனசில் தான் நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய இந்த திட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சொல்யூஷனை நாம் மனதுக்குள்ளே நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம், எல்லாம் இருக்குது. இப்போ இப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த நபர் தான் உண்மையாக வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறத திருச்சபைக்கு தெரியப்படுத்துறதுக்கு, திருச்சபையில் உள்ள மூப்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, மற்ற சபை விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த உள்ளாக நடந்த அந்த மாற்றத்தை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு சடங்காக இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக நம்ம வந்து இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்கும்போது வெறுமனே ஒருத்தர் கூப்பிட்டு தண்ணிக்குள்ளே முக்கி எடுக்கிறது இல்லை, அல்லது தண்ணியை தொளிக்கிறது இல்லை. எந்த டைப் ஆஃப் ஞானஸ்நானத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அது இன்னொரு நாள் அதை நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து பொதுவாகவே ஆதி திருச்சபையிலிருந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவாங்க. அதாவது எப்படி அவர்கள் கடவுளை விசுவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிக்கையிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலங்களில் ஒவ்வொரு திருச்சபையிலும் வேறு வேறு விதமாக இந்த அறிக்கைகள்லாம் இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே காமனான ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் பின்னாடி ஒன்று சேர்த்து தான் வந்து இன்றைக்கி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விசுவாச பிரமாணம் நம்ம திருச்சபையில் சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் கன்னிமரியாள் கற்பத்தில் உற்பத்தி பிறந்து அது வருது இல்லையா, அந்த அந்த விசுவாச பிரமாணம். அப்போது எந்த விதமாக நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், எவ்வளமாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவனுடைய கன்னிப்பிறப்பை நான் விசுவாசிக்கிறேனா, அவருடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேனா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், எலமெண்ட் முக்கியமான விஷயங்கள், இதையெல்லாம் வந்து அவர்கள் விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதை அவர்கள் அறிக்கையாக என்ன செய்வாங்க அப்படின்னா திருச்சபை முன்பாக அவங்க அறிக்கையிடுவாங்க. எப்படி ஒரு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கு ஒருவர் வந்து அறிக்கையிட்டு கொள்வாங்களோ அந்த மாதிரி இந்த நபர் வந்து கடவுளை நான் எவ்வளமாக விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சபை முன்னாடி அவர் அறிக்கையிடுவார். அப்படி அவர் அறிக்கையிட்டு அது சரியான விதத்தில் விசுவாசிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞானஸ்நானத்தை கொடுப்பாங்க. அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே உள்ளாக நடத்திருக்கக்கூடிய அந்த மாற்றத்திற்கான ஒரு வெளிப்புறமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு அடையாள சடங்கு, ஓகேவா, ஒரு அடையாள சடங்கு தான். இந்த ஞானஸ்நானத்தை நாம் வெறுமனே எடுப்பதனால ஒரு நபர் வந்து
ரட்சிக்கப்பட முடியாது. ஓகே, அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது எப்படி ஒரு திருமணம் அப்படிங்கிறது வெறுமனே தாலியில் தொங்கிட்டு இருக்கு இல்லையோ, அல்லது இந்த மோதிரத்தில் இல்லையோ, அதே மாதிரி இந்த இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதும் இந்த ஞானஸ்நானத்தில் இல்லை. அது உள்ளாக ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அந்த உள்ளான ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கான ஒரு வெளிப்படையான ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு சடங்காக அது இருக்கிறது. இதை வந்து நாம் அடிப்படையில் நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதை நம்ம புரிந்து கொண்டாலே நமக்கு வந்து இந்த ஞானஸ்நானத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் வந்து நமக்கு தீர்ந்துடும். சரியா? ரைட். இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் நாம் வந்து இந்த ஞானஸ்நானத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஞானஸ்நானத்தில் இந்த முழுக்கு ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. குழந்தை ஞானஸ்நானம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த இஷ்யூ எல்லாமே வந்து நம்முடைய சேனலில் நான் வந்து பின்னாடி வேறு தனித்தனி வீடியோக்கெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இணைந்திருங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.